பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயில இந்த வார்த்தை வரட்டும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருங்க. அற்புதத்தை பாருங்க. இன்னைக்கு ஒரு அழகான வார்த்தையை வாசித்து நம்ம தியானிக்கலாமா? ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவனை இழுத்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறது போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினாலே அவர்களை கட்டி இழுத்தேன். சில நேரங்கள் நம்முடைய சுயநலத்தினால, மாம்சத்தினால ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது கண்ணீர் வடிப்போம், அழுவோம், புலம்புவோம். ஆண்டவர் சொல்லார், என் அன்பின் கயிறுனாலே அவனை கட்டி இழுப்பேன். நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அந்த அன்பு என்ன திரும்ப ஆகும்? நம்மளை கட்டி இழுக்கும். வேதத்துல உதாரணத்தை ஆண்டவர் சொன்னாரு. 2 பிள்ளைகள் ஒரு தகப்பனுக்கு. ஒருவன் அப்பாவோடு இருக்கிறவன், இன்னொருவன் சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு உதாரித்தனமாய் வேசிகளிடம் எல்லாவற்றையும் அழித்து கடைசியிலே பன்றி தவிட தின்னுகிற ஒரு அவலமான நிலை வரும்பொழுது, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி தகப்பனை தேடி வருகிறான். அந்த தகப்பன் மகனுடைய வருகையை அவளோடு எதிர்பார்த்து நிற்கிறான். மகன் வந்த உடனே அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு புதிய வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்காய் விருந்து பண்ணி அவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறேன், நீங்க நான் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் பிரதர், சில பாவ பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டோம் பிரதர், சில அசுத்தமான வாழ்க்கைக்கு இடம் கொடுத்துட்டோம் பிரதர், ஜெபத்தை மறந்துட்டோம் பிரதர், வேதத்தை மறந்துட்டோம் பிரதர், இல்லை ஏதோ ஒரு தப்பான காரியம் என்னையும் ஆண்டவர் விட்டு பிரிச்சிருச்சு, நீங்க வேதனையோடு நிற்கிறீங்களா? அப்பாவுடைய அன்பின் கயிறை உங்கள் மேலே போட்டு உங்களை இழுத்து தன் பக்கமாய் சேர்த்து அந்த அன்பின் தேவன் உங்களை நடத்த உண்மையில் இருக்கிறார். அவர் அந்த அன்பின் கயிறை போட்டு உங்களை இழுத்து நடக்கிறது தெரியுமா? கழுத்தில் இருக்க அந்த நுகத்தை இது வரைக்கும் உங்களை நிமிர விடாதபடி, ஆண்டவர் பக்கம் திரும்ப விடாதபடி முடக்கி வைத்த பிசாசின் நுகத்தை உங்களுக்கு கழுத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பின் கயிறை கட்டி என்னை இழுக்குட்டப்பான்னு ஒப்பு கொடுங்க. அவர் பக்கமாய் சேர்ந்து கொள்ளுங்க. அவர் இழுக்கும் போது ஓடிப்போங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தகப்பனுடைய நிழலில் அண்டிக் கொள்ளுங்க. வேதம் சொல்ல, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பாவுடைய அன்பின் கயிறு மேலே ஓட்டுன்னு விரும்புறீங்களா? கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய அன்பின் கயிறுனாலே எங்களை கட்டி உன் பக்கமாய் இழுத்து இழந்து போன அந்த தேவ அன்பை, ஆதி அன்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.